வணக்கம். தற்போது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது வரை சென்னை பொறுத்தவரை 16 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தற்போது முன்னிலையானது பெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 226 சட்டமன்ற தொகுதிகளில் இதுவரை தாவேகா சதமளித்து 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறது. ஏனென்றால் நடிகர் விஜய் துவங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமானது துவங்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகி முதல் முறையாக தேர்தல் களத்தில் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 225 சட்டமன்ற தொகுதிகளில் 102 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா முன்னிலையானது வகித்து வருகிறது. இது சென்னையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேகா தற்பொழுது முன்னிலையானது வகித்து வருகிறது. இதில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட்டு இருந்த பெரம்பூர் மற்றும் அதே போல திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் அவர் தொடர்ந்து முன்னிலையானது வகித்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் 227 சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோமானால் அதிமுக 79 இடங்களில் தற்போது வரை முன்னிலையானது வகித்து வருகிறது. அதே போல திமுக 51 இடங்களானது வகித்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 3 சுற்றிலும் தொடர்ந்து அவர் பின்னடைவையே சந்தித்து வருகிறார். அந்த தொகுதியில் பார்த்தோம்னால் தாவேகா விசில் சின்னத்தில் போட்டியிட்ட பிரபு தற்போது தொடர்ந்து 3 சுற்றிலும் முன்னிலையானது வகித்து வருகிறார். இந்த நிலவரமானது தொடர்ந்து 3 சுற்றிலுமாக காணப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொடர்ச்சியாக அவர் பின்னடைவை சந்தித்து வருகிறார். 3 சுற்றிலும் கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விசில் சின்னத்தில் தாவேகா வேட்பாளர் பிரபு தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்ட எடப்பாடி சட்டமன்ற தொகுதிகளில் அவர் தொடர்ந்து தற்போது பின்னடைவானது சந்தித்து வருகிறார். அங்கு தாவேகாவுக்கு சுயேட்சை சின்னமான டிவி சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளர் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது தாவேகா எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலும் தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறது. இதே இந்த நிலையானது அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரும் பின்னடைவு சந்தித்திருக்கிறார். அதே போல திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவரும் தான் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவு சந்தித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேகா தற்போது முன்னிலையானது தொடர்ச்சியாக வகித்து வருகிறது. இதில் தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தோமானால் குறிப்பாக 227 சட்டமன்ற தொகுதியில் 104 சட்டமன்ற தொகுதிகள் தாவேகா தற்போது வரை முன்னிலையானது வகித்து வருகிறது. தொடர்ச்சியாக திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தற்போது 55 இடங்கள் மட்டுமே தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறது. குறிப்பாக திமுக இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் 23 கட்சிகள் கூட்டணியானது வகித்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் பல்வேறு கூட்டணி அமைப்புகளும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வரை திமுக வெறும் 56 தொகுதிகள் மட்டுமே தற்போது அவர்கள் முன்னிலை இருக்கின்றனர். 2ஆம் இடத்தில் மொத்தம் 79 இடங்களில் அதிமுக முன்னிலையானது வகித்து வருகிறது. அதே போல தாவேகா தற்போது வரை தமிழகத்தில் 103 தொகுதிகளில் அதிகபட்சமாக தற்போது தாவேகா முன்னிலையானது வகித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் 12 மணிக்கு மேலாக 2 சுற்றுகள் தற்போது வரை நிறைவடைந்திருக்கிறது. 3ஆம் சுற்றானது தற்போது எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த 2 சுற்றுகளிலும் யாருக்கு ஒருவேளை திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாக்கு சாவடி மையங்களில் எண்ணும் பட்சத்தில் திமுகவுக்கு அதிகபட்ச வாக்குகளானது பெறக்கூடும். அதே போல அதிமுகவுக்கு சாதகமான பகுதிகளில் எண்ணும் பொழுது அதிமுகவுக்கு சற்று அதிகமான வாக்குகளானது பெறப்படும். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை புதிதாக தேர்தல் களத்தை சந்தித்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களின் தாவேகா கட்சியானது தற்போதுதான் முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்திக்கிறது. இந்த நிலையில் தாவேகா ஒட்டுமொத்தமாக அனைத்து தொகுதிகளிலும்
சராசரியான வாக்குகளை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதுவரை தமிழகத்தில் 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலாக தமிழக வெற்றி கழகம் தற்போது முன்னிலையானது பெற்று வருகிறது. இதில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவரது சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் தற்போது 12 வாக்குகள் அதாவது வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக சார்பாக விசில் சின்னத்தில் போட்டியிட்ட வீர் பிரபு தற்போது முன்னிலையானது தொடர்ச்சியாக 3 சுற்றிலும் அவர் முன்னிலையானது பெற்று வருகிறார். அதே போல அதாவது எடப்பாடி தொகுதி பொறுத்தவரை தற்போது அங்கு அதாவது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு டிவி சின்னத்தில் போட்டியிட்ட நபர் தற்போது அவர் முன்னிலை வகித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது அங்கேயும் அதாவது பின்னடைவு சந்தித்திருக்கிறார். இந்த சுற்றுலா முடிவுகளானது அதாவது வேறுபடக்கூடும். ஆனால் ஒரு சில இடங்கள் மட்டும் சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்கள் மட்டும் கணிசனமான வாக்குகள் வித்தியாசத்தில் அதாவது 5000, 2000, 3000 மற்றும் 4000 உள்ளிட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் தற்போது வரை தொடர்ச்சியாக அதாவது முன்னிலையானது வகுத்து வருகிறது. இதே நிலை இன்னும் 2-3 சுற்றுகளில் தொடரும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியிருக்கக்கூடிய அதிகமான தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் என அதாவது தெரிய வருகிறது. இது மட்டும் இல்லாமல் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதாவது நாகக தலைவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர் சொந்த ஊருக்கு உட்பட்ட தொகுதியா இருக்கிறது. அந்த தொகுதியில் பார்த்தோம்னால் அவர் போட்டியிட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவர் பின்னடைவை சந்தித்து வருகிறார். அங்கு தாவேகா தரப்பில் போட்டியிட்ட பிரபு தற்போது தொடர்ச்சியாக முன்னிலையானது வகித்து வருகிறார். இது போல அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் அதாவது தமிழக சட்டப்பேரவை 234 சட்டமன்ற தேர்தலும் புதிய நபர்கள் களமிறக்கப்பட்டிருந்தனர். மக்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் பலர் அதாவது இதுல வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தனர். இதனிடையில் அவர்களது வாக்குகளானது பெறப்பட்டு தற்போது முன்னிலையானது வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோம்னா நட்சத்திர வேட்பாளராக பார்க்கக்கூடிய திமுக தலைவர் அதாவது மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியாகட்டும், அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியாகட்டும் மற்றும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய சீமான் அவங்க அந்த தொகுதியாகட்டும், இந்த 3 தொகுதியும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக விசில் சின்னமானது தற்போது அதே போல எடப்பாடி தொகுதியில் டிவி சின்னமானது தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறது. இந்த முடிவுகளானது அதாவது சுற்றுகளுக்கு ஏற்றவாறு மாறக்கூடும். இருப்பினும் அதாவது அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் 2 கட்சிகளும் அதாவது எந்த தொகுதியில் எந்த பூத்துடைய அதாவது எந்த பகுதியுடைய வாக்குகள் எண்ணும் போது தங்களுக்கு வாக்குகள் அதிக பெறும் என அவர்கள் ஒரு கணக்கை வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த முறை அந்த கணக்குகளானது மாறப்படுகிறது. என்றால் தாவேகா முதல் முறையாக தேர்தலை சந்திப்பதால் அவர்களுக்கு எந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் பெறுகிறார்கள் என்ற ஒரு கணிசமான ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த வாக்குகளானது பெறுகிறது. என குறிப்பாக திமுகவுடைய வாக்குகளும் தாவேகாவுக்கு சென்றிருக்கிறது, அதிமுகவுடைய வாக்குகளும் தாவேகாவுக்கு சென்றிருக்கிறது, அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளும் தாவேகாவுக்கு சென்றிருக்கிறது. இது போல தமிழகத்தில் 229 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுமார் 104 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறது. அதே போல அதிமுக தற்போது அதாவது 69 இடங்களிலும் திமுக தற்பொழுது 56 இடங்களும் தற்போது முன்னிலையானது பெற்று வருகிறது. இந்த தேர்தலில் அதாவது தியாகராஜ நகரை பொறுத்தவரை தாவேகா உடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் போட்டியிட்டு இருந்தார். அவர் தொடர்ந்து முன்னிலையானது வகித்து வருகிறார். இதே போல திருச்சி மற்றும் பெரம்பூர் உள்ளிட்ட 2 தொகுதிகளிலும் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையானது பெற்று வருகிறார். இது போல தமிழகத்தில் இன்னும் அடுத்தடுத்த சுற்று முடிவுகளில் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா தங்களது அதாவது தற்போது முன்னிலையில் இருக்கிற தொகுதிகளை கைப்பற்றுமா அல்லது இன்னும் தொகுதிகளானது அதிக தொகுதிகள் கைப்பற்றுமா என்பதை பார்க்கக்கூடும். எனவே அடுத்தடுத்த சுற்று முடிவுகள் தான் தாவேகா வசம் எத்தனை தொகுதிகள் ஆனது வருகிறது என்று பார்க்கக்கூடும். எனவே கணிசமாக ஒவ்வொரு தொகுதியிலும் திருப்பூர் பொறுத்தவரை 10,700 வாக்குகள் வித்தியாசத்தில் அதாவது தாவேகா வேட்பாளர் முன்னிலையானது வகித்து வருகிறார். இது போல ஒரு சில இடங்களில் 10,000, 7,000, 8,000 என வித்தியாசங்களானது தாவேகாவுடைய வித்தியாசங்கள் அதாவது பெற்றிருக்கக்கூடிய வாக்கில்
முன்னிலை ஆனது பெறப்படுகிறது. தற்போது பார்த்தோம்னா தாவேகா 100 தொகுதிகளுக்கு மேலாக அவர்கள் தற்போது வரை, அதாவது செல்வம் பெருந்தகை போட்டியிட்ட, அதாவது காங்கிரசுடைய மாநில தலைவராக இருந்த செல்வம் பெருந்தகை அவர் போட்டியிட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது தாவேகா முன்னிலையானது வகித்து வருகிறது. இது போல நட்சத்திர வேட்பாளர்கள் என கூறக்கூடும், அதாவது கட்சி மாநில தலைவர்கள் மற்றும் அதே போல கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு, அதாவது மக்களால் அறிமுகம் இல்லாத நபர்கள் போட்டியிட்ட இடங்களில் தாவேகா தற்போது வரை, அதாவது தொடர்ச்சியாக 3000, 2000, 4000, 5000, 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ச்சியாக அவர்கள், அதாவது தங்களது முன்னிலையானது வகித்து வருகின்றனர். இது போலதான் தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகம் 229 சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது 106 சட்டமன்ற தொகுதிகள் தாவேகா தற்போது முன்னிலை இருப்பது குறிப்பிடத்தக்கது.